இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் blast collectionsum blast நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் முன்விரோதம் காரணமாக தாவேகா கட்சியின் நகர பொருளாளர் ஒருவர் இரு இளைஞர்களை கத்தியால் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சோளிங்கர் பைராகிய மடன் தெரு பகுதியில் விக்னேஷ் மற்றும் சந்தோஷ் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த தாவேகா நகர பொருளாளர் கார்த்தியுடன் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த கார்த்தி தனது வீட்டிலிருந்து கத்தியை எடுத்து வந்து விக்னேஷ் மற்றும் சந்தோஷ் ஆகியோரை பல்வேறு உடல் பாகங்களில் சரமாரியாக வெட்டினார். இதில் பலத்த காயமடைந்த இருவரும் முதலில் சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சோளிங்கர் காவல்துறையினர் குற்றவாளி கார்த்தியை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் கார்த்தி மற்றும் விக்னேஷ் இடையே ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக 4 வாரங்களுக்கு முன்பே சோளிங்கர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தும் போலீசார் முறையான நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்ததாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சோளிங்கர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முனீர் பாஷா மீது ஏற்கனவே பத்திரிகையாளர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் ஆதாரங்களை அழித்ததாகவும் ஆளும் கட்சி நபருக்கு சாதகமாக செயல்பட்டதாகவும் புகார்கள் இருக்கின்றன. இந்த அலட்சியத்தின் தொடர்ச்சியாகவே தற்போதைய மோதல் நடந்ததாக உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.